ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேட்குறோம் அப்படின்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக கமல் சாருடைய ஃபேன்ஸ் வந்து ஒன்று கூடி இந்த சேனல் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தா இன்னும் நல்லா ரீச் வந்து இருக்கும் அப்படின்றதுனால தான் கேட்குறேன். ஸோ லைக்கை மட்டும் மறந்துடாமல் தட்டிடுங்க எல்லா வீடியோவுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கூலி வந்து நெகட்டிவ் ரிவ்யூ இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3 நாள் நல்லா ஓடிச்சு படம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கடுத்து மண்டேலேருந்து படுத்த படம் இன்ன வரைக்கும் எந்திரிக்கலை. இந்த வாரம் வீக்கெண்டு தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் வந்து லோகேஷ் அவர்கள் இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து இவங்க சிதற விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போது க்ரியேட் ஆகுது. ஏன்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய ஆளுமைகள், 2 பேரும் வந்து ஒரே படத்தில் நடிக்கிறது, பட்ஜெட்டு என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் ஆர்கேஎஃப்ஐ அப்படிங்கிறப்ப அவங்கவுங்கள எடுத்துக்கிறாங்க. ரஜினி வந்து ஷேர் மாதிரி வாங்கிக்கிறான்னு வாங்கிப்பார். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் இது நடக்குமா, இல்லை இந்த கூலியை கொஞ்சம் ஓட வைக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எது பொய் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது வந்து வெளிவரல. பட் இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அதாவது கூலியோடைய ரிவ்யூ வந்து திசை திருப்புறதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூ வருது. அவங்க வந்து யூபைஏ இப்போ கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க ஃபேமிலியிலேருந்து, யூபைஏ வந்து எங்களுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஏன் கூலி படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ போடுறது கூட பரவாயில்ல. பட் அந்த நியூட்ரலான ஒரு ரிவ்யூ வர்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா, நெகட்டிவ் ரிவ்யூவை மழுங்கடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரியா? அதாவது ரூமராக க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம இதை நல்லா விசாரித்தப்ப இல்லைப்பா அதெல்லாம் இருக்குப்பா, இந்த டாக்ஸ் வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கைதி 2 வந்து ஏன் கார்த்தி பண்ணலை அப்படின்னா, கார்த்திக்கு மார்ஷல் அப்படின்ற ஒரு படம் வந்து ஸ்டுடியோ கிரீனில் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்டுடியோ கிரீன் தான் இப்போ கைதியும் பண்ண போகிறாங்க 2. ஓகே, ஆனால் கருப்பு படம் வந்து சூர்யா வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 படமும் அவங்க ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி எடுத்து வர்றதுக்குள்ளேயும் ஒரு 6-7 மாதம் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரஜினி கமலை வச்சு இவர் வந்து பண்ணிடுவார் லோகேஷ். ஸோ அதுக்கடுத்து எங்களுக்கு பிஸ்னஸும் வந்து ப்ராட் ஆயிரும். ஸோ லோகேஷ் கேட்குற அந்த 75 crores வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லோகேஷுக்கு வந்து 75 crores நீங்கள் கொடுக்கணுன்னா, இப்போ ரஜினி கமல் படம் பண்ணுறாருன்னா அடுத்து அது வேற எங்கேயா கொண்டு போயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் 75லேருந்து 100 கோடி ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? கைதிட்டு பண்ணாமல் விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போது இது எப்படின்னு தெரில. பட் ஒரே ஒரு நாள் தான் நம்ம வெயிட் பண்ணுறோம், ஆகஸ்ட் 24. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகஸ்ட் 24 வெளியே வரும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரூமரில் அதுவும் வந்திருக்கு. ஸோ அப்படி வரல அப்படின்னா ரஜினி கமல் படம் வந்து ஆரம்பிக்கலைங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திடலாம். பிகாஸ் ஆகஸ்ட் 24 வந்து நிறைய வருது. 24 வந்து ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து 8 தோட்டாக்கள் படத்துடைய இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள், நான் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய படத்தை பார்த்து தான் சினிமானா இதுவா அப்படிங்கிறதே கற்றுக்கிட்டேன். என்னுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது வந்து கமல் சாரோடைய ஃபிலிம்ஸ் தான். இப்போ வரைக்கும் நான் பண்ண துடிப்பது அப்படிங்கிறது அவரை மாதிரி எவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும், அவரை மாதிரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு கன்வே பண்ணணும் ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி 8 தோட்டாக்கள் படத்துடைய டைரக்டர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப பாராட்டுமா படியாக வந்து இருந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து அமைச்சர் டிஆர் பாலு இருக்கார்ல, அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது கமல் சார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்களுக்கான அந்த இரங்கல்களை வந்து தெரிவித்து வந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளும் உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக டிஆர் பாலு மனைவிக்கு இரங்கல்களை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே எம்பி ஆனதுலேருந்து கமல் சாருடைய பொறுப்பு அப்படிங்கிறது இன்னும் கூடியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளிலும் அவர் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்தது. அது நடந்துகிட்டு இருக்கு படிப்படியாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, கமல் சார் வந்து ஆறுதல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். அடுத்து KS 235, அதாவது லோகேஷ் அண்ட் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ராஜெக்ட், ரஜினிகாந்தோடைய ப்ராஜெக்ட் வந்து ஜெகபதி பாபு அப்படின்றவர் தான் வில்லன் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்றாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் யாராவது ஹீரோ வில்லன் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து லோகேஷ் வந்து ஒரு மீட்டுக்கு போயிருந்தார். அப்போ வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க படம், யாரை ஹீரோ வச்சு யாரை வில்லனை வச்சு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், ரஜினி எனக்கு ஹீரோவாக நான் வச்சு பண்ணுவேன், பட் கமல்ஹாசனோட ஒரு பெரிய வில்லனாக வச்சு பண்ணுவேன் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மேபி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா படம் நடித்தாங்கன்னா கமல் சார் தான் ஹீரோ இருக்க மாட்டார், வில்லனாக தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வில்லனில் கமல் சார் மாதிரி பண்ணுறதுக்கு
எவனும் கிடையாது. அதனால் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி எழுத போகிறார் லோகேஷ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த படம் மட்டும் ஆன் ஆச்சுன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தக் லைஃப் படம் ஓடலை என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா பாதிச்சு தான் சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒன்ஸ் தோற்று போனாலும் அவர் சினிமாவை லவ்வை வந்து எப்பயுமே விட மாட்டார். அவர் அதை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் சினிமாவில். அது வந்து அவரை பாதிக்கலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. அதாவது தக் லைஃப் படத்துடைய தோல்வி கமல் சாரை பாதிக்கவில்லை அப்படிங்கிறது ஸ்ருதிஹாசன் அவர்கள் அதிரடியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் எப்படி நீங்கள் பேசலாம், நீங்களே வந்து ஹிந்தியில் படம் நடிக்கிறீங்க, தெலுங்கில் படம் வந்து டப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறீங்க, அப்போ தமிழ்னு சொல்கிறீங்க, எப்படி இப்படிலாம் நீங்கள் பேசலாமா? எல்லாரும் இப்போ எங்களுக்கும் தமிழ் இசைன்னு நான் பேர் வச்சுருக்கேன், எனக்கும் தமிழில் வந்து இருக்காதா அப்படின்ட்டு. நீங்கள் தமிழ் இசை பேர் தற்கொலை இசைன்னு வச்சுருக்கலாம். ஏன்னா கஜா புயலின் போது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரம் வந்து தேடுதல் வேட்டையை ஆரம்பிங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார், குடிசை அமைங்க அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து இவர் வந்து தேடிட்டு இருக்கார் இப்போ போய் எதுவும் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி கலாய்ச்ச பொம்பளை தான் அந்த தற்குறி தமிழிசை சீனிவாசன் அவர்கள். சரியா, தமிழிசை சீனிவாசன் இல்லை, வானதி சீனிவாசனே வருது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். சரியா, ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அவருக்கு பேச உரிமை கிடையாது, அவர் எதுக்கு பேசுகிறார் தமிழ்ன்ற மாதிரி நீ பேசக்கூடாது, நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். இந்த பிஜேபி தொல்லை தாங்க முடியல, சங்கிய கதற விடுறாரு கமல் சார் அப்படிங்கிறதுனால பரபரன்னு பதறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை நீ எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இன்ப நதி, நம்ம உதயநிதி அவர்களுடைய பையன், அவர் தான் வந்து ரஜினி கமல் அந்த மான்ஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இது, அவர் தான் வந்து சிஇஓவா பதவி ஏற்று முதல் படமாக அது பண்ணுறார் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. பட் அது இன்னும் அஃபீஷியலாக 24ஆம் போஸ்டர் பார்க்காத வரைக்கும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து நம்ம முக ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் 50வது ஆண்டு அனிவர்சரிக்கு சும்மா ஒரு சின்னதாக ஒரு நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து அது கமல் சார் மற்றும் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வெளியே வந்தது. ஸோ அது கமல் சார் வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கூலியோடைய ஒரிஜினல் கலெக்ஷன்னா என்னப்பா, அது இந்த போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு 1000 கோடிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல 404 அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க. அதை கேஆர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி தான் சாருன்றார் சென்னையில். ஸோ ஒட்டுமொத்தமாக 315 320 வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கும் இந்த 7 நாள் அப்படின்றார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னையா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா 7 நாள் ஆக போகுது, இன்னும் 315 தானா அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது அப்படி இப்படி நம்ம இது பண்ணாலும் விக்ரம் கலெக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக தான் வரும். அதாவது விக்ரம் வந்து அஃபிஷியலாக காட்டினது 432, அது கூட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கலை நிலவரம். என்னடா அது இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ண முடியல, ஆனால் வெளியே மட்டும் வர சுட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்டா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கேஸ் 237 ஹோல்டில் இருக்குது இப்போதைக்கு, எதுவும் வந்து படத்தை பற்றி அப்டேட் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், அதை பற்றி தகவல் தான் நான் சொல்கிறேன். அடுத்து மாநில கல்விக் கொள்கை கருத்தரங்கு அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அது ஆகஸ்ட் 23 கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புரை பண்ணுறார். ஸோ இதுதான் கமல் சார் பற்றின செய்திகள் இது வரைக்கும் வந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மெசேஜ் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்